எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வித்தியாசமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அரைக்கிறதெல்லாம் வதக்கிக்க போகிறேன். கொஞ்சம் சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கணும். இது ரெண்டையும் இப்போ இது நல்லா வதங்கிச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் மாற்றிக்கலாம். இப்போது மிக்சியில் தேங்காய் போட்டுக்கிறேன், சோம்பு போட்டுக்கிறேன், அப்புறம் இந்த வதக்கின பொருள்லாம் இதில் போட்டுடலாம். நல்லா பேன் காற்று காய வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி போட்டு இது நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போது வதக்கின அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு இதில் வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிசு தன்மை போனோன்னுங்க, அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது புளி ஊற வச்சுருங்க. புளி ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கினது, பூண்டு. இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம், ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் மஞ்சள் போட்டுக்கிறேன். இதை நல்லா கலக்கி விட்டு நல்லா இது வேகணும். தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் விட்டுடலாம், நல்லா வேகிற வரைக்கும். அடுத்தது இந்த லேடிஸ் ஃபிங்கரை போட்டுடலாம். லேடிஸ் ஃபிங்கர் இதில் கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கட்டும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மசாலாலாம் நல்லா வதங்க விட்டுடலாம். அடுத்தது வேக வச்ச வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது பச்சை வேர்க்கடலையை தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன். வேர்க்கடலை ஊரெல்லாம் வைக்க வேணாம், வேக வச்சாலே போதும். அடுத்தது இதில் புளி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 5 நிமிஷம் இதில் வேக விடலாம். இதில் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரணும். கொதி வந்தோடனே நம்ம இந்த அரைச்ச மசாலாவை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அப்படியே தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டைமில் காரம், உப்பு இதெல்லாம் சரி பார்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். திக்கார வரைக்கும் கொதிக்க வச்சிடணும்.